இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலக மனிதர்கள், புறஜாதிகள் பயப்படலாம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. பயப்படாதே. மனுஷனை குறித்து பயம், சாத்தானை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பலவிதமான பிரச்சனைகளை குறித்து பயம், தேவையில்லாத பயம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பயப்பட மாட்டான். அப்படி ஆவிக்குரிய வாழ்வில் பயப்படாதவர்கள் யாரு? ஜெபிக்கிறவர்கள் பயப்படுவதில்லை, வசனத்தை அறிந்தவர்கள் பயப்படுவதில்லை, விசுவாசம் உள்ளவர்கள் பயப்படுவதில்லை, அபிஷேக நிறைவுள்ளவர்கள் பயப்படுவதில்லை, ஆண்டவரை மேய்ப்பராய் தலைவராய் கொண்டவர்கள் பயப்படுவதில்லை. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கா? நிச்சயமா நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேலை குறித்து தான் தேசம் முழுவதும் பயந்தாங்க. அதனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பயப்படக்கூடாது. தைரியமா இருங்க. கைகளை தட்டி